அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த சிறிய அரங்கத்தில் துறை ஒரு சமூக பார்வை என்று ஏற்பாடு செய்திருக்கீங்க. இது சிறிய அரங்கமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இந்த அரங்கத்தை, இந்த கூட்டத்தை கூப்பிடுறது, இதில் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான கருத்துக்கள் மனநிலையில் இருக்கிறவங்கலாம் வந்திருக்கீங்க, இஸ்லாமிய சமூகத்தை அந்த பெண்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை இந்த தலைப்பில் கூட்டுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் ராதாரவி அவர்களுக்கும் தெரியாது. இது ஏதோ நம்மள வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சின்ன கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய போராட்டம். இது ஒரு கிட்டத்தட்ட இது சினிமா எப்போ தோன்றுச்சோ அப்ப இருந்து நடந்துகிட்டு இருக்கிற போராட்டத்துக்கு இப்பதான் முதல்ல வெளியில வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால ஜமாத்தே இஸ்லாமி ஒரு சின்ன குறும்படம் வெளியிட்டுள்ளார், கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்தது. அதனால இது இன்ஷா அல்லாஹ் வரும். இது அல்லாஹ்வுடைய கருணையினால் வெளியே வந்துதான் தீரும். அதனால அவர்கள் நீங்க அந்த 2 பேரை அழைச்சிருக்கீங்க. நான் இங்க ஒரு இயக்குநர் சங்கத்தோட செயலாளராகவும் பெப்சியோட பிரசிடண்டாக வந்திருந்தாலும், நீங்க கூப்பிட்டது என்னை அதுக்காக ஒரு பொறுப்புல இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாலும் எனக்கும் ஒரு கடமை இருக்கின்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு கொடுக்குற நேரத்தை விட அவங்க 2 பேருக்கும் அதிகமாக கொடுக்கலாம். காரணம், அண்ணன் ராதாரவி அவர்களுடைய தகப்பனாரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு முற்போக்கு கருத்துக்களை இந்த சமூகத்தில் திரைத்துறைகளை எப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவருடைய வாரிசு அவர் பேசுறாரு, ஒரு விஷயம் பேசுறாருன்னா அது எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படின்றத நீங்க விளங்குது. நீங்க பாட்டுக்கு அண்ணன் தெகலான் தாகவை பேசும்போது பேசுற மாதிரி ஒரு சிட்டியை கொண்டு வந்து வச்சுறாங்க. அவங்க அதெல்லாம் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க சொன்ன டயத்துக்குள்ள முடிக்கணும்னு. அது கிடையாது. நோக்கம் கருத்து தான். அது எவ்வளவு நேரம் சொல்றோன்றதுல அந்த கருத்து எவ்வளவு நேரம் சொல்றோம், யார் சொல்றான்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அண்ணன் சீமா உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு இன்றைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால சொல்றேன், அவங்க 2 பேரும் பேசி முடிக்கட்டும். எப்ப முடிக்கிறாங்களோ அப்ப முடிக்கட்டும். அதனால சிட்டையை கொண்டு வந்து வச்சுறாங்க. இங்க நான் சொன்னேன், இந்த அரங்கத்தை கூட்டுறது எப்படி இதுல சிரமம் எனக்கு தெரியும். இதுல 10 பேர் இதுல வர்றதுக்கு முன்னால ஏன் அவெல்லாம் கூப்பிடுறீங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் என்னையா வழிதவறி போயிட்டு இருக்கா, ஜமாத்தே இஸ்லாமி பண்ணுச்சு, இப்ப அடுத்து நீங்களா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிருவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுற தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள் எல்லாரையும் நான் சந்திச்சிருக்கேன். அப்புறம் அந்த மார்க்க அறிஞர்கள் கூட நெருக்கமாக இருந்துட்டு அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தேன். முதல்ல அங்கிருந்து இங்கிருந்து அங்கே போல. ஏன்னா பொதுவாகவே இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பார்வை இருக்கு. எப்படியா அந்த மம்முட்டிக்கு போய் இஸ்லாத்தை சொல்லிட மாட்டோமா, மும்தாஜுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லிட மாட்டோமா, ரஹ்மானுக்கு போய் ஏஆர் ரஹ்மானுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லிட மாட்டோமா. ஒரு ஏஆர் ரஹ்மானோ ஒரு மும்தாஜோ ஒரு மம்முட்டியோ இஸ்லாத்துக்கு வருவதனால் இஸ்லாத்துக்கு எந்த பயனும் கிடையாது. இஸ்லாத்திற்கு எந்த பயனும் கிடையாது. இஸ்லாம் என்பது உலக மக்களுக்கு பொதுவானது. அது மதம் கிடையாது, மார்க்கம். அது ஒரு வழிமுறை. இந்த வழிமுறை என்பதே இஸ்லாமிய பெயர்தாங்கிகளுக்கே தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது நீங்க மாற்று மத சகோதரர்களுக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். நான் வேலை செஞ்சிருக்கேன். என்னுடைய திரைப்படத்துறையில ராஜா முகமதுன்னு ஒரு எடிட்டரோட வேலை செஞ்சிருக்கேன். இப்ப கூட அகமதுன்னு ஒரு எடிட்டர் கூட வேலை செஞ்சிருக்கேன். வேலை செஞ்சிட்டு இருப்பேன். தொழுகை நேரம் வரும். ராஜா முகமது கூட வேலை செய்யும் பொழுது தொழுகை நேரம் வரும். நான் எந்திரிச்சு தொழுகை போவேன். ராஜா முகமது கேட்டு தொழுகை வரையான்னு போயிட்டு வாங்க சார், நான் பாருங்க தொழுகை போறேன், நீ வரையா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார், அப்புறம் அது போவேன் சார், நான் இப்போ டைம் கிடைச்சா வெள்ளிக்கிழமை போவேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தது. அகமதுன்னு ஒரு எடிட்டர் என் கூட இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் 5 நேரம் தொழுகுவாரு. ஆனால் சொல்லுவார், வாங்க சொல்லாமல் தொழுக போகக்கூடாது சார், 5:30 தான் சார் வாங்கு, அசர் வாங்கு, நீங்கள் என்ன சார் 4:30க்கெல்லாம் போயிருங்க, நீங்கள் தப்பாக தொழுவுறீங்க அப்படின்பார் அவர். திடீர்னு கிளம்பி போவார். வீட்டில் கூப்பிட்டாங்க சார், தர்காவுக்கு போகணும் அப்படின்பாரு. எதுக்கே போறீங்க தர்காவுக்கு? சார் எங்கள் அக்கா போனாரு, நான் போகிறேன் சார். அப்படின்னு சார் நீங்கள் வேலையை பார்ப்போம் சார். இப்படி இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய பேர்தாங்கிகள், 5 நேரம் தொழுகை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள்
ஹஜ் செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுக்கே இன்னும் எது இஸ்லாம் என்று விளங்காத சூழ்நிலையில் கமலஹாசன் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வார் என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவர் விளங்கவும் மாட்டார். அவர் விளக்கவும் நீங்க முற்படுவதும் அது வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் என்னுடைய பார்வை. உண்மையில் இப்ப சமீப காலமா துப்பாக்கி, அதற்கு பின்னால் விஸ்வரூபம், தொடர்ந்து திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை பத்தி தவறா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிந்து நான் இந்த திரைத்துறைக்கு 13 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. 1-2 நபர்கள் மட்டுமே திட்டமிட்டு இந்த செயலை செய்வார்கள். அது அவர்களுடைய இன்றைக்கு நேத்தான் நடக்கிறது. திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல் என்பது இன்றைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. என்றைக்கு இஸ்லாம் தோன்றியதோ அன்றையிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்றைக்கு ஆதிக்க சக்தி ஒன்று நம்ம தலைக்கு மேல உட்கார்ந்து நம்மளை ஆட்டி படைக்கணும்னு நினைக்குதோ அது அன்னையிலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல். அதனால அது 1-2 பேர் தான் அப்படி இருப்பாங்களே தவிர மற்றவர்கள் எல்லோருமே பத்திரிகை செய்திகளையும் அந்த சினிமா இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காட்சியை வைக்கிறாங்க. துப்பாக்கி திரைப்படத்தில் நடந்த பிரச்சனையப்ப நம்ம கூட்டமைப்பின் தலைவர்கள் அவங்களுக்கு தெரியும். முருகதாஸை சந்திச்சு பேசும்போது முருகதாஸ் என்ன சொன்னாரு, சார் எனக்கு அப்படிலாம் ஒண்ணு தெரியவே தெரியாது சார், நான் பேப்பரை பார்த்து சும்மா ஒரு சீன் வச்சுட்டேன், நான் உண்மையில அப்படி எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது, நான் சின்ன வயசுல இருந்து கள்ளக்குறிச்சியில நான் முஸ்லீம் குடும்பத்தோட நெருங்கி பழகினவன், மற்றபடி எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. உண்மையில் பெரும்பான்மையாளர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லாமல் தான் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால அவர்களை போய் நீங்க திருத்துங்க, நீங்க திருந்துங்க என்றது அந்த துறை வேற ஒரு துறை. அந்த மீடியா என்பது இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியுடைய மிக முக்கியமான ஒரு இடம். அது நம்ம கைக்கு வராமல் போனது, இஸ்லாமியர்களை நெருங்காமல் போனதற்கு நமது முன்னோர்கள் செய்த தவறு. நமக்கு முன்னாள் இருந்த உலமாக்கள் ஆலிம்கள் எல்லாம் சேர்ந்து சினிமா ஹராம், படிக்கிறதே ஹராம்னு சொன்னவங்க, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி கற்பதே ஹராம்னு சொன்னவங்க, அப்புறம் சினிமாவை ஹராம்னு சொல்லி ஒரு பத்துவா என்ற அடிப்படையில தான் அந்த சினிமா கிட்ட நெருங்கவே இல்லை. அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்றைக்கு ஆனா சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும். ஆனால் இன்னைக்கு இந்த மீடியா இல்லாமல் ஒரு மனிதன் கிடையாது, ஒரு மனிதன் இல்லை இந்த உலகத்தில். அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் பார்த்த ஆலிம்களே, நான் பார்த்தவர்களே, அது என்னங்க சினிமாவுக்கு போயிட்டு அது ஏங்க படமும் அப்படி எடுக்கிறாங்க. நம்ம சாப்பிடும்போது உட்காந்து டிவியில பார்ப்பேங்க, தியேட்டருக்கு தான் போறதில்லையே தவிர டிவியில பார்க்கறேன். டிவியில பார்க்கல, நான் யாருமே பார்க்கறது இல்லைன்னு சொல்றது ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவானவர்களே டிவி இல்லாமல் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தெரியும் இஸ்லாமிய சகோதரர்கள். மற்றபடி டிவி இருக்கு எல்லாருக்கும், திருட்டு விசிடியில் படம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் உள்ள இங்கே வரமாட்டேங்க. அது வரக்கூடாத ஒரு இடம். அது எப்படி வரக்கூடாத இடம்? நான் சினிமாவுக்கு ஆள் சேர்க்கிறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்கிறாங்க. எனக்கு அது வேலையும் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த துறைக்கு வந்த முதல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான். இது ஒரு மீடியா, நீங்க வேணும்னா எடுத்துக்க. பத்திரிகை இதுகளோட தான் சரோஜி தேவி புத்தகங்கள் ஒரு காலத்தில் வந்தது. விருந்துன்னு ஒரு புத்தகம் வந்து கொண்டிருக்கிறது, பேப்பரு. அதுக்காக பத்திரிகை நாளிதழ்களுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் வராமல் இருக்காங்களா? இஸ்லாமிய பத்திரிகைகள் நடத்தாமல் இருக்காங்களா? செல்போன்ல வேற என்னென்னமோ தான் செய்யறாங்க. செல்போனை நீங்க யூஸ் பண்ணாமல் இருக்கமா, பயன்படுத்தாமல் இருக்கமா? இன்டர்நெட்ல கூட தான் தவறான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதெல்லாம் இன்டர்நெட்டை இஸ்லாமிய சமூகம் பயன்படுத்தாமல் இருக்குங்களா? அது கூட நீங்க இந்த மீடியாவை பயன்படுத்தணும். நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க, இஸ்லாமிய அடிப்படையில் பயன்படுத்துங்க. இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் பயன்படுத்துங்க. இன்றைக்கு செய்தித்தாள்களை பிரித்து பார்த்தோம் சொன்னா 2ஆம் நம்பர் தொழில் செய்யற யாரா 2ஆம் நம்பர் தொழில் செய்யறாங்கன்னா அது இஸ்லாமிய பேர்தாங்கிகள். பெரும்பான்மையாக இஸ்லாமிய பேர்தாங்கிகள் எல்லாருமே சினிமாவை ஹராம் என்று சொல்லிட்டு வேற வேற தொழில 2ஆம் நம்பர் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக. சமீபத்தில் கூட கள்ளநோட்டு கும்பல் தலைவன் ஒருத்தனை பிடிச்சிருக்கு, ரவி. விஸ்வரூபம் திரைப்படம் இந்த பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு செய்தி வந்துட்டு, அவர்கள் யார் எல்லாருமே இந்த சமூகத்தில் வருமானத்தை பெருக்குவதற்காக ஏதோ ஒரு தொழிலை செய்யணும்ன்றதுக்காக எது சரின்னு தெரியாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு பர்மா பஜார்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் யாரு? வெளிநாட்டு பொருட்கள் விற்கக்கூடிய வியாபாரிகள் யாரு? வெளிநாடுகளுக்கு போய் பொருள் எடுத்துட்டு வர்றவங்க யாரு? பெரும்பான்மையாளர்கள் இஸ்லாமிய சகோதரர்களா இருக்காங்க. ஆனால் அந்த தொழில் ஹலாலா ஹராமான்னு தெரியல. ஆனால் சினிமாவை மட்டும் ஹராம் என்று ஒதுக்கி வைத்து விட்டார். நான் சினிமாவை ஹலால்னு வாதாடுறதற்காக இங்கே வரவும் இல்லை. அதை நான் முதலில் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்னுடைய வேலையும் அது கிடையாது. ஏன்னா எனக்கே தெரியாது அது ஹலாலா ஹராமா, நானே தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் 13 வருடங்களுக்கு முன்னால இந்த துறைக்கு வரும் பொழுது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு அன்றைக்கு இல்லை. சொந்த வீட்டில் என்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டாங்க.
நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கே வேலைக்கு சேர வந்த உடனே மதுரையில் பள்ளிவாசல் தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் என்னுடன் பேசுவதை நிறுத்திட்டேன். பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ அக்கா தங்கச்சி 2 பேரும், நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் திருமணம் செஞ்சுருக்கோம். என்னுடைய மனைவியோட அக்காவை அவர் திருமணம் செஞ்சுருக்காரு. அவர் தன்னுடைய மனைவி கிட்ட தங்கச்சி கிட்ட சொல்றாரு, என்னுடைய வீட்டுக்கு அண்ணன் ராதாரி வேணை வந்திருக்காங்க, அந்த வீடு பார்த்துருக்காங்க. அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, அவன் தான் அறிவு கட்டு போய் சினிமாவுக்கு போயிருக்கான், உன் தங்கச்சியாவது சொல்ல வேணாமா, அவளோட என்ன உனக்கு பேச்சு, இனிமேல் அவளோடையும் பேசாத அப்படின்னு சொல்லி 5 வருடங்களாக என்னுடன் பேச்சுவார்த்தையை நிறுத்தி அவர் ஒரு பள்ளிவாசல் தலைவராக இருந்துட்டு. ஒரு கட்டத்தில் நான் உதவி இயக்குநராக வந்து அதற்கப்புறமா வந்து இயக்குநராகவும் ஆகிட்டேன். மௌனம் பேசியதுன்னு முதல் திரைப்படத்தை எடுத்தேன். இப்போ நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, ஒரு துறையில் ஒருத்தர் மேலே வர நண்பர்கள் உடனே என்னுடைய திரைப்படத்தை உடனே ஸ்டிக்கர் அவருடைய வேனில் ஒட்டிட்டு மௌனம் பேசியது, அமீரின் மௌனம் பேசியது அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, நான் ஒரு ஜும்மா தொழுகைக்கு போயிருக்கும் பொழுது என்னை பார்க்க, நான் மதுரைக்கு வந்திருக்கேன், என்னை பார்க்க அந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டான், ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு காரில். பள்ளியிலேருந்து வெளியில் வந்த எங்கள் அண்ணன் அப்படியே பார்த்துட்டு, என்னடா அந்த வண்டியில் ஒட்டியிருக்கு, அவனை தெரியும், என்னோட ஃப்ரெண்டு, எல்லாருமே குடும்ப நண்பர்கள் தான். என்னண்ணே அவனை, இல்லைண்ணே அமீரின் மௌனம். எனக்கு என்னமோ இங்கேருந்து பார்க்க அமீரின் மானம் போகிறதுன்றது மாதிரியே தெரியுதுடா, அதை போய் மௌனம் பேசியதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய காது கூடவே பக்கத்தில் சொன்னார். நான் சொன்னேன், அவருக்கு அது ஹராமாக தெரிகிறது, எனக்கு அது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியாக தெரியுது, என்னுடைய பார்வை. நான் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன், நான் அதை அப்படிதான் எடுத்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை. இங்க யாரிடம் திரைத்துறையில வந்து சினிமாக்கள்ல வந்து முஸ்லீம்களை தொடர்ந்து இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, யார் கையில் பொருள் இருக்கிறதோ அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துவார்களோ அப்படித்தானே பயன்படுத்துவாங்க. நாமெல்லாம் போகணும். பத்திரிகை துறை என்பது வேறு சமூகத்திடம் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இஸ்லாமிய சமூகத்திடம் வந்தது. இந்த சமூக மக்கள் இன்னும் படிப்புல பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, சமூகத்தில் இன்னும் சிறுபான்மையாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, நாமளும் அவர்களே நம்ம இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருக்கும் போது நாமளும் இன்னும் ஒதுங்கி போவது என்பது இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும்ன்றதுதான் இந்த விஸ்வரூபம் துப்பாக்கி போன்றது. நம்மளே ஒதுங்கிடுறோம், அது என்ன நடக்குதுன்னே தெரியல. 75 வருஷம் சினிமாவை பார்த்தா பாயை தொப்பி வச்சுட்டு ஒண்ணு சாம்பிராணி போகிற பாய் வருவார், இல்லைன்னா கறிக்கடை பாய் வருவார், அதுவும் இல்லைன்னா அரபு ஷேக் வருவான், நிம்மில் தங்கம் தர்றான் நிம்மில் பொண்ணு தர்றான்னு கேட்பாங்க. எந்த ஷேக்கு தமிழ் பேசுறாருன்னு எனக்கும் தெரியல. அதையும் நம்ம கூட்டமா போய் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு சந்தோஷமா வந்தது. இது போன்ற நிலைதான் இருந்தது இந்த சமூகத்தில். இப்பொழுதுதான் திரைப்படம்னா என்ன, இதுல ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் விஸ்வரூபம் திரைப்படம் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் உண்மையில் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும், உலக முஸ்லீம்கள் அனைவரும், தமிழக முஸ்லீம்கள் ரொம்ப முக்கியமா கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு நன்றி தான் செலுத்தும். இல்லை என்றால் இப்படி ஒரு விவாதமே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது அப்படியே முடிஞ்சிருக்கும் ஹாலுக்குள்ள ஜும்மா மேடைகள். என்னுடைய முக்கியமான விஷயம், அப்பொழுது என்னுடைய முதல் திரைப்படம் முடிந்த உடனேயே ஒரு பத்திரிகை நண்பர், சொல் புதிது அப்படின்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய அவருக்கு ஆசிரியர் பேர் எனக்கு நினைவுக்கு வரல, அவர் என்னுடைய ஒரு இன்டர்வியூ கேட்டு வந்தார். முஸ்லீமா இருந்துக்கிட்டு முஸ்லீம் பெயர் வச்சுக்கிட்டு சினிமாவில் வந்திருக்கீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னாரு. நான் இந்த தொழிலை தப்பாக செய்யணுன்றதுக்காக நான் வரலை, அது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியாக நினச்சிட்டு ஒரு தொழிலாக நினச்சிருக்கேன். அதன் மூலம் முடிஞ்சால் நல்லது செய்யலாம், இல்லைன்னா திரும்பி வந்த வேலையை பாட்டு போகலான்னு தான் இருக்கேன். இல்லை இந்த சமூகம் இப்படி ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ சமூகம் ஒத்துக்குமா நான் சொன்னேன், இல்லைங்க, இஸ்லாமியர்களுக்கு இந்த வளர்ச்சி புரியலை, சிலரை வந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க, அது என்னன்னு தெரியாம அப்படின்னு ஒரு கருத்தை நான் சொல்றேன். அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு தலைப்பு தேடுவாங்கல்ல, எந்த ஒரு பேட்டிக்குமே ஒரு தலைப்பு இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அமீர் அப்படின்னு போட்டு அட்டையில போட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தை எடுத்துட்டு உடனே நம்ம என்ன செய்வோம், சும்மா மேடையில் எடுத்துட்டு வந்துட வேண்டியது. பார்த்துங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஹராமி ஒருத்தர் கிளம்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிவாசல்கள்ல ஜும்மா மேடைகளில் அந்த புத்தகம் காண்பிக்கப்பட்டு ஹராமி என்று முத்திரை குத்தப்பட்டவன் தான் 15 வருடங்களுக்கு பின்னால் இந்த மேடையில் உங்க முன்னால் நடிக்கிறேன். அல்லாஹ் போதுமா? அதனால இந்த பார்வை தான் இருக்கிறது. இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால இதை நீங்க எப்படி இதுல இருந்து விலகி வரணும், இது எப்படி வரணும்? விஸ்வரூபம் திரைப்படத்தை எடுத்த உடனே எங்களை பத்தி நீங்க தவறா சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் நடந்து கொண்டிருப்பது உண்மைதான். இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்கல,
நான் சொந்தமாக நான் அனுபவிச்சிருக்கேன். நான் என்னுடைய தாயார் 2 பேருமே ஒரு வீடு வாடகைக்கு கேட்க போகிறோம். சொந்த வீட்டில் சின்ன வயசுலேருந்து சொந்த வீட்டில் வாழ்ந்தவங்க, கூட்டு குடும்பமாக இருந்தவங்க, எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகணும், திருமணம் ஆயிடுச்சுன்னு பிரிஞ்சு போகணும். ஒரு வீடு வாடகை கேட்க போகும்போது நான் முன்னால் போகிறேன், எங்கள் அம்மா 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். வீடுலாம் பார்த்துட்டு புரோக்கர் காமிக்கிறான். வீடு சரின்னு சொல்லிட்டு இறங்கி ஹவுஸ் ஓனர் இறங்கி வந்தவங்க எங்கள் அம்மாவை பார்த்துட்டு புர்கா போட்டிருந்தவொடனே, ஐயோ முஸ்லீமா நீங்கள், ஐயோ உங்களுக்கு வீடு இல்லைங்க. ஏப்பா புரோக்கர் நீ சொல்லவே இல்லை, நீ ஏங்க, ஐயோ நீங்கள் உங்களுக்கு வீடு கொடுத்தா குண்டுனா வைப்பீங்கல்ல நீங்கள். எங்கள் அம்மா சண்டைக்கு போயிட்டாங்க, யாரை பார்த்து நீ சொன்ன அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல சொந்த வீட்டில் வாழ்ந்தவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது இந்த நிலை, எங்களுக்கே இந்த நிலை அப்படின்னு சொன்னால், உண்மையில் குற்றம் செய்யாமல் இன்றைக்கு தமிழக சிறைகளிலும் இந்திய சிறைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய நிலை என்ன, அவருடைய குடும்பத்தின் நிலை என்ன, அவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, எவ்வளவு கேவலமாகவும் தீவிரவாதிகளாகவும் பார்க்கிறது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுது நான் போய் பார்த்துருக்கேன். அவரை நான் பார்க்க போகும்பொழுது உள்ளிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் என்ன கேட்ட கேள்வி தான், இத்தனை ஆண்டுகள் நாங்கள் இருந்தோம் இந்த சிறையில், ஒரு நாள் கூட நீங்கள் வரல, உங்கள் நண்பர் மட்டும் இருக்காருன்னு உடனே இந்த செயலுக்கு விட்டீங்க பார்க்குறாங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஏதோ வெளியில் கொஞ்சமாக உழவு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை மனு போட்டு பார்த்தனாக்க ஓகே, உடனே நக்கீரனை தலைப்பு செய்தியில் போட்டு இங்கிருந்து தான் பணம் போகுதாமா தீவிரவாதிகளுடன் தொடர்பா, ஏன்னா பத்திரிகைகளுக்கு செய்தித்தாங்க. நீ ஏப்பா ஒரு 2 படம் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கேன், சொல்லு வேணா உன்னோட உனக்கு ஆள் சேர்க்கிறாருக்கா சொல்லு, நான் அங்கே வந்துடுறேன். அப்படிதான் இருக்கக்கூடிய அப்ப அவர்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு திரைப்படங்களில் தொடர்ந்து தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்கள் சித்தரிக்கப்படுவது வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். அதனால் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு கொடுத்த எதிர்ப்பு என்பது சரியான நேரத்தில் சரியான முறையில் கொடுக்கப்பட்ட எதிர்ப்பு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து இது போன்ற இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கிறது என்பது மிகவும் தவறானது அப்படின்றது. ஆனால் அந்த திரைப்படத்திற்கு தடை என்கிற அளவுக்கு வேகமாக போகிறது என்பது எனக்கு தெரிந்து சரியானதாக இல்லை. ஏன்னா இவர்கள் என்ன இன்னொருத்தர் எடுப்பார், இவர்கள் என்ன இன்னொருத்தர் எடுப்பார், இவர்கள் அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்கள் வேலையை அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வேலையை நம்ம செய்யணும்ல. எது இஸ்லாமிய வாழ்க்கை, இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன, இந்த சமூகத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன, இந்த சுதந்திர இந்தியாவிற்கான அந்த விடுதலையில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன, இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, அது மதமா மார்க்கமா, முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். தெளிவாக புரியாமல் இஸ்லாமிய மதத்தினர் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க தப்பா பயன்படுது. இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமிய தப்பு செஞ்சுட்டான் சிறைக்கு போனான்னா தீவிரவாதி. அதையே ஒரு இந்து இருந்தா அவன் கரை சேவகன். பிரிவு எப்படி பிரிச்சுப்பாங்க, ஒருத்தர் கரை சேவகர், ஒருத்தர் தீவிரவாதி. சுடப்பட்டா அப்படின்னு வரும், ஒரு இந்து தவறு செய்து விட்டார். ஒரு இஸ்லாமியன் தான் சுடப்பட்டான் அப்படின்னு வரும் பத்திரிகையில. அந்த இன்னுக்கும் இருக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த துறை நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம கையில இருந்தா தான் சொல்ல முடியும். நம்ம கையில இல்லாமல் நாமளும் ஒதுங்கி இருந்துட்டு, முன்ன ஒரு காலத்துல இருந்தாங்க சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணாங்க இந்த ஈட்டிஏ குரூப் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போயிட்டாங்க, அது சினிமாவே வேணாங்க, அது ஒதுங்கிட்டோம், அது இப்பெல்லாம் இல்லை, இப்ப அது பள்ளிவாசா இருந்தது அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னு அவங்களே என்னை பார்க்கும்போது சொல்லும்போது, இது ஒதுங்கிட்டோம்னு சொல்றது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட பொருள், உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், இது எல்லாத்தையும் குறித்து நான் கேள்வி கேட்கிறேன். எல்லாத்தையும் குறித்து கேள்வி கேட்கிறேன்னு சொல்லும் பொழுது இது குறித்து கேள்வி கேட்க மாட்டான்றது யார் சொல்லுவா? அது எந்த ஆளுன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அது எப்படி ஒண்ணு இருக்க முடியும்? இந்த விஞ்ஞானத்தை உங்க கையில நான் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை குறித்து நான் செயல்படாம ஒரு மூலையில இருந்துட்டு இன்றைக்கும் அந்த டிவியை பயன்படுத்தாம இல்லை. ரமணானுடைய காலங்கள்ல காலையில 4 மணிக்கு திறந்தா நோம்பே விட்டுலாம் போல இருக்கு, அப்படி பிரச்சனை இருக்கு. எந்த டிவியில ஒவ்வொரு இவர் ஒண்ணு சொல்றாரு, 4:05க்கு 1, 4:10க்கு 1, 4:15க்கு 1, 4:20க்கு 1, அதுக்குள்ளேயே அமைப்புகளுக்குள்ள, அதாவது அந்த புனிதமான ரமணானுடைய மாதம், இறைவனுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய அந்த மாதத்துல, நன்மைகளை அதிகமாக கொள்ளையடிக்க வேண்டிய அந்த மாதத்துல ஒரு அமைப்பு பற்றி இன்னொரு அமைப்பும் அது குறித்த விமர்சனங்களும் வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டு, அதுல ஒரு சில இந்த மாதிரி இருக்கு, சில நிறைய நன்மைகளான விஷயங்கள் இருக்கு. எது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று பேசக்கூடிய தலைப்புகள்ல பேசும் பொழுது நிறைய பேர் பார்த்துட்டு என்கிட்ட கேட்கிறாங்க, ஏங்க நீங்க ஜனநாதன் ஒரு இயக்குனர் இருக்காரு, கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர்,
அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய இஸ்லாமியர்கள் பழக்கங்க, நிறைய பேர் பழக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் சொல்றாரு, அவங்க யாருமே நீங்க சொன்னது மாதிரி இஸ்லாம் எனக்கு சொல்லவே இல்லையேன்னு. எது இஸ்லாம் நீங்க சொன்னது மாதிரி சொல்லலையேன்னா, எது இஸ்லாம் என்பதை நாம தானே சொல்லணும். இஸ்லாமிய மார்க்கம் என்ன போதிக்குதுன்றதை நாம தானே சொல்லணும். நாம சொல்லாம இருந்துட்டு வழக்கம் போல ஜும்மாவுக்கு தொழுக வர்றவன்ட்ட சொல்றதும், வழக்கம் போல பெருநாளைக்கு தொழுக வர்றவன்ட்ட சொல்றதும், அப்ப நீங்க சொன்னாலும் சொல்லணும், ஜும்மாக்கு அவர் வந்துருவார்ல, வராதாட்டத்தானே சொல்லணும். வந்திருக்க வேண்டிய திருப்பி 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 இதையே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுச்சு. முன்னெல்லாம் தெருமுனை பிரச்சாரம் என்று ஏற்படுத்தணும். இப்பெல்லாம் தெருவுன்னு யாரும் கேட்கறது கிடையாது. தெருவுன்னு கேட்கறதுக்கான மனநிலை இல்லை. எல்லாருமே வீட்டில். இன்றைக்கு சீமான் ஒரு பேட்டி ஒரு கூட்டத்தில் பேசுறாருன்னா அது உடனே நான் கூட்டத்தில் போய் பார்க்குறேன், நான் உட்காந்து தமிழன் டிவியில தான் அந்த பார்க்குறேன். அப்ப என்னுடைய வீட்டுக்கு வந்துருச்சு. செய்திகளை வீட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல நாம இன்னும் மொழிபெருக்கி எடுத்துக்கிட்டு தாவா பண்ணி செய்யறேன், தாவா மையம்னு சொல்லி நம்ம வெளியில போய் நிற்கிறது என்பது நாமளே ஏமாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக. அதனால இங்க வரணும். அதே போல முஸ்லிம்கள் என்பவர்கள் அது ஒரு மதத்தினர் கிடையாது. இந்த வேதம் என்பது, குர்ஆன் என்பது நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை, உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட வேதம். அதுல இருக்கிற சத்தியமான உண்மைகளை எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு பக்குவமும் கடமையும் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சினிமாவில் இந்த மாதிரி ஒன்று காமிச்சிட்டாங்க, இதுக்கு மட்டும் போராடுவது என்பது என்னை பொறுத்த மட்டும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் போராடணும். ஒரு வினோதின்னு ஒரு பெண் இப்ப மரணம், அந்த மரணம் அடைஞ்ச ஆசிட்டு ஊத்தி அங்கேயும் போய் நிக்கணும். அது என்னுடைய சகோதரின்னு சொல்லணும். என்னுடைய சகோதரிக்கு நடந்த இந்த அவலத்தை கண்டிக்கணும்னு சொல்லணும். இவங்களை பத்தி சினிமா எடுத்தா மட்டும்தான் இவங்க வருவாங்களான்ற ஒரு என்ன சூழல் அப்படி இருக்கு. சில சுயநலவாதிகள், தேச துரோகிகள், அவர்கள் எல்லாமே நம்மை தேச துரோகிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உலக வரலாறு, இந்திய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் இந்தியாவை காட்டி கொடுத்ததற்காக ஒரு இஸ்லாமியர் கிடையாது. வரலாறு காட்டி கொடுத்தவன் கிடையாது, போராடினவன் தான் இருக்கான். இன்றைக்கும் பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தவன் இந்த மண்ணை விட்டு வெளியே போவேன்னு தான் சொன்னாரு. என்ன கேட்டா நான் அந்த மண்ணலாண்ட சாவேன்னு சொல்லுவேன். இது என்னுடைய மண், என்னுடைய மண். எனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் சரி, அநீதி இழைக்கப்படனாலும் சரி, என்னுடைய சகோதரனை தப்பா பார்த்தாலும் சரி, நீ முஸ்லீம் தான் சொல்லி, அது நான் இருக்கக்கூடிய துறையாக இருக்கட்டும், நான் வாழக்கூடிய பக்கத்து தெருவாக இருக்கட்டும், யார் என்ன தப்பா பார்த்தாலும் இது என்னுடைய மண், நான் பிறந்த மண். இந்த மண்ணுக்காகத்தான் நான் வாழ்வேன், மரணிப்பேன். அதில் நான் மனிதனாக நான் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேனே தவிர நான் எப்படி இந்தியன் இல்லைன்னு சொல்லுவேன். இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இருக்கு? இஸ்லாமியர்கள் எல்லாம் தேச துரோகிகளா, தேசபக்தர்களா? இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் தேசபக்தர்கள் என்பதை நான் ஒரு கட்டத்தில் என்னுடைய நண்பர்கள்ட்ட விவாதிக்கும் போது சொல்லியிருக்கேன். பிஜேபி பத்தி நீங்க, அந்த பார்ட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது ஒரு முக்கியமான பார்ட்டிங்க நாட்டில், அது ஒரு நல்ல பார்ட்டியும் கூட. ஏன் அதை வச்சு சொல்றீங்கன்னா, கொஞ்சம் தேசபக்தி அதிகமா இருக்கிறவங்க இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தையும் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு, இந்த மண்ணை பாதுகாக்கணும் கொஞ்சம் போராடுறவங்க. என்னங்க நீங்க முஸ்லீமா இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசுறது என்னுடைய நோக்கம் கிடையாது. காங்கிரஸோடு கம்பேர் பண்ணும் பொழுது காங்கிரஸுடைய கொள்கைகளுக்கும் பிஜேபியுடைய கொள்கைகளுக்கும் நடுவில் பிஜேபி ஆட்சி செய்யும் பொழுது அந்நிய முதலீடு இந்த நாட்டுக்குள்ள வரவே இல்லை. அவன் இந்த மண்ணோட தேசபக்தா இருந்தான். அவருடைய தேசபக்தியின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என்னுடைய இஸ்லாமியனா இருக்கக்கூடிய என்னுடைய தேசபக்தியின் மீது அவனுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அப்படி ஒரு சூழல் தான் இங்கே ஏற்பட்டது. அதற்காக அவருடைய எல்லா கொள்கைகளையும் நான் சரின்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமியன் என்பவன் இந்த சமூகத்தில் மிக முக்கியமான சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்களாக இருக்கும் பொழுது நாம் ஒதுங்கி 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 இருந்ததுதான் வரலாறுகளில் எல்லாமும் மறைக்கப்பட்டுவிட்டது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. என்பது மட்டும்தான் இன்றைக்கும் பாடப்புத்தகங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இது. யாரா கப்பலோட்டிய தமிழன்? வ.உ.சி. அன்றைய காலகட்டத்திலேயே அந்த கப்பலை வாங்குவதற்கு லட்ச ரூபாயை முதல் கொடையாக கொடுத்தது ஒரு இஸ்லாமிய என்பது இந்த வரலாறு மறந்து விட்டது, மறுத்துவிட்டது. சொல்லணும்ல, நம்ம தானே எடுத்து சொல்லணும். புத்தகங்கள் மூலமா சொல்லணும், திரைப்படங்கள் மூலமா சொல்லணும், டாக்குமெண்ட்ரி மூலமா சொல்லணும். சொல்றதுக்கே இங்க நம்ம தயங்கிக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் மீண்டும் மீண்டும் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னே புரியல. ஒரு விஷயத்த பேசுறாங்க, இல்லங்க இது அப்படின்னு ஒரு 4 பேர் 4 இஸ்லாமிய சொல்ல ஒண்ணு சேரானே, அவங்க ஆளுகளா ஒண்ணு சேர்றாங்கப்பா. அவங்க ஆளுகளா ஒண்ணு சேரல, சத்திய மார்க்கத்தை கொண்ட கொள்கைகள் ஒண்ணு சேர்க்குதே தவிர இங்க ஒருத்தர் மதத்தின் அடிப்படையில் ஒண்ணு சேர்றது இல்லைன்றது நான் உணர்றேன்.
இங்கே உட்காந்துருக்காரு ஒருத்தர், வேறு உங்களுக்குலாம் யாருமே தெரியாது, அஸ்லம், முகமது அஸ்லம்னு. அவரும் ஒரு டைரக்டர், அவரும் ஒரு சினிமா ஒரு டைரக்டர் தான். பாகன்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் போராடி ஒரு முதல் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. இவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே வர்றாரு. ஆனால் எப்படி நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைண்ணே, எனக்கு எல்லாமே தப்பாக நடக்குது, எல்லாமே இதாக இருக்குது. அது வந்து காலையில் கேமராவுக்கு வந்து தேங்காய் வச்சு இப்படி பூஜை பண்ணுறாங்க, இது வந்து எனக்கு அல்லாஹ் பாவமான செயலாக இருக்குது, நான் எப்படி இங்கே இருக்கிறேன்னு தெரியல, ரொம்ப ஹராமான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் பாதி படத்தை விட்டுட்டு போகிறேன்னு என்கிட்ட வந்து கதை சொல்கிறாரு. பாதி படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. இனிமேல் அந்த பாதி படத்தை எடுக்க மாட்டேன், ஒரு தவறான செயலை செய்யும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு இந்த பாதி படம் எடுக்கும்போது தான் இஸ்லாம் தெரிஞ்சா, அதுக்கு முன்னால் இஸ்லாம் தெரியலையா? உனக்கு முதல்லையே தெரியும், தெரிஞ்சுதான் எடுக்க வந்த நீ. ஒரு தயாரிப்பாளர் உன்னை நம்பி பணம் போட்டிருக்கான், அவனை ஒன்று இஸ்லாமியன்னு பார்க்கல, உன்னை நம்பி பணம் போட்டவன் ஒரு இந்து சகோதரன். அவன் நீ இந்த செயலை செஞ்சுட்டு போனீன்னா காலம் பூரா என்ன சொல்லுவான்? அப்படி ஒரு அவல நிலையை, இழி பெயரை இந்த சமூகத்துக்கு நீ ஏற்படுத்தி கொடுக்கணுமா? அப்புறம் இஸ்லாம் சொல்றது நம்பிக்கை துரோகம் இல்லையாது, கொடுத்த வாக்குறுதியை மீறுவோம் இஸ்லாமியன்னா நீ அந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டு போ. செஞ்சு முடிச்சுட்டு இந்த துறையில இருக்கணுமா வேணாமான்னு அப்புறமா முடிவு பண்ணி. அதுக்கப்புறம் அந்த படத்தை முடிச்சாரு. படத்தை முடிச்சுட்டு போயிட்டானே, நான் இல்லைன்னு நான் ஊருக்கு போறேன், இந்த சினிமாவுக்கே வரமாட்டேன், நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துருங்க அப்படின்னு. அல்ல நான் இங்க மட்டுமா, நாளைக்கு யார் எங்க இருப்பான்னு தெரியாது. அதனால இதுல இருக்கணும்ன்றது ஆசையும் கிடையாது, என்னுடைய ஆசையும் கிடையாது. இப்ப அவரே கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வர்றாரு, போன வேகத்துல ரிட்டர்ன் வர்றாரு. ஆனா என்ன ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு, நம்ம என்ன பண்ணணும்னு இனிமே வந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை வந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதி இல்லைன்னு சொல்லணுங்க. நீ தான் ஹராம்னு சொன்னியா, இப்ப எதுக்கா இருக்கு இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமல. போயிட்டு 3 மாசத்துல திருப்பி வரக்கூடிய சூழ்நிலை சமூகம் உன்னை தள்ளிருச்சு. நீங்க அதை விரும்பி ஏத்துக்கல, இந்த சமூகம் அப்படி இருக்கிறது. அப்புறம் 2வது, ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இஸ்லாமியர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இஸ்லாமிய சொல்வதற்கு திரைப்படம் தான் மிகச்சிறந்த வழி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் அதை சொல்வதற்கு மிகவும் கடினமும் கூட. இப்ப நானே முதல் திரைப்படத்துல வந்து ஆடாத ஆட்டம் இல்லாமல் ஒரு பாடலை எழுதி வச்சிருந்தேன். இசை இல்லாமல் பாடல்கள் திரைப்படங்கள் எடுக்கவே முடியாது, இசை ஹலாலா ஹராமான்னு பெரிய விவாதம் இருக்கு நம்ம கிட்ட. அதற்கு பின்னால் வந்து ஒரு காதலையும் காதலையும் கட்டிப்பிடிக்காமல் என்னுடைய முதல் திரைப்படத்தை எடுத்தேன். 2வது திரைப்படத்தில் ஒரு அம்மா பையனை எடுத்தேன். 3வது திரைப்படத்தில் கொஞ்சம் லேசா ஒரே ஒரு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க திரைப்படத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரு பொம்பளை சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னா இது இல்லை. அதை சொல்வதற்காக நான் வரவும் இல்லை, அப்படி ஒரு சூழலும் இங்கே கிடையாது. ஏன்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர் வேற, அவர் வந்து இஸ்லாத்தை சொல்வதற்காகவும் இஸ்லாமிய மக்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்னு சொல்வதற்காக படம் எடுக்க அவர் வரல. அமீர் ஒரு டைரக்டர், அவர் வச்சு படம் எடுத்தா ஓடுமா ஓடாது, அந்த கணக்கில் தான் என் மேல ஒரு 25 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. நான் ஒரு 25 கோடி ரூபாய் மேல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன கேட்கிறாரோ அதான் எடுத்து கொடுப்பேன். அப்படி ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. அதனால் சகோதரர்கள், இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, சகோதரர்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். விஸ்வரூபம் திரைப்படத்திற்கான எதிர்ப்பு என்பது மிக சரியானது. ஆனால் அதற்காக அதை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்று நம்மை நாமளே இந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைத்துக் கொள்வது என்பது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமாக. அந்த நேரத்தில் என்கிட்ட ஒரு பதில் இருந்தது. நான் இப்ப சொல்றேன், அன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம், அந்த திரைப்படத்தை நான் பார்க்கல, நான் பார்க்காம ஒரு கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சுட்டாங்கன்னு சொல்லிக் கொண்டிருந்த சகோதரர்கள் அவர்கள் எல்லாம் போராளிகள் என்று தைரியமாக சொல்ல மறுத்துவிட்டார்கள். ஆப்கானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் போராளிகள், கண்ணியமா கௌரவமா காலை உயர்த்தி சொல்லியிருக்கணும். அவன் போராளிடா, அவன் எப்படி நீ தீவிரவாதி சொல்லுவான்? அவன் போராளி, மண்ணுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய கொண்ட கொள்கைக்காகவும் அமெரிக்காவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கவன் வந்து போராளி. தாலிபன்கள் போராளிகள் என்று இஸ்லாமியர்கள் அனைவரும் தைரியமாக அறைகூவல் விடுங்க. அது ஒரு வெக்கமும் கிடையாது. உடனே முடிச்சு யாரும் உள்ள போட மாட்டாங்க. இலங்கையில் அந்த இனம் அழியக்கூடாது என்பதற்காக போராடிக்கு இருந்தாலும் போராளி. நீ புலின்னு சொல்லி, நீ தீவிரவாதி சொல்லி, யாரு வேணாலும் சொல்லு, போராளிகள். போராளிகள் தான் நான் சொல்றேன், அண்ணன் போராளின்னு நான் சொல்றேன். அவன் தன்னுடைய மண்ணுக்காக மக்களுக்காக வாழ்றான். நீ சொல்றடா தீவிரவாதின்னு. அப்படி பார்த்தா பகத்சிங் இங்க தீவிரவாதி தான், காந்தி கூட தீவிரவாதி தான், கொள்கை தீவிரவாதி தான். இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க?
எல்லாரும் தீவிரவாதி. சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதி தான், எல்லாருமே தீவிரவாதி தான். தான் கொண்ட கொள்கையை தீவிரமாக சொல்லும் பொழுது தீவிரவாதி என்பது. அதனால அவர்கள் போராளிகள், யாரும் வெக்கப்பட வேண்டியதில்லை, யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆப்கானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் இனிமே யார் கேட்டாலும் சொல்லுங்க, அவர்கள் போராளிகள். கமலஹாசன் தப்பா சொல்லிட்டார், தீவிரம். என்கிட்ட கேட்டார் ஒருத்தர், இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த நாடே இதுதான் பிரச்சனைன்றது அறியும், ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு. நான் கேட்டேன் கமல் சார்கிட்ட, சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு இஸ்லாமியனா கேட்கல, நான் இந்த நாட்டில் மதசார்பற்ற கலைஞன் என்று உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. மதசார்புள்ள கலைஞர்கள் என்று ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க காமிச்சுக்கிடுவாங்க, காமிக்காமலும் இருப்பாங்க. ஆனால் இந்த நாட்டில் மதசார்பற்ற கலைஞன் என்று பெயர் எடுத்த ஒரு கமலஹாசன் மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை முதல்ல நினைவில் வச்சிருக்கு. இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருத்தர் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படம் வராமல் இருந்திருந்தா இந்த நாட்டில் ஒரு கலவரமே உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருந்தது. அது வந்திருந்தா இன்னும் நம்ம மேல வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகும். இவங்க என்ன, அவங்க யாவுன்னு போய் நின்றுக்கிறாங்க, இவங்க போய் மட்டும் இது பண்றாங்க, இவங்கள கேட்டுதான் பண்ணணும். அதனுடைய தொடர்ச்சி தான் ஆதிபவன் எனக்கு வந்தது. ஆதிபவன்ல ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு படத்தை போயிட்டு ஐயோ தெரியாம சொல்லிட்டோம் அப்படிங்க போறாங்க, இந்த படத்துக்கு போயா நாங்க சொன்னோம் அப்படின்னு. அது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் திரைப்படம். ஆனாலும் நான் ஏன் அதை பத்தி பத்திரிகைகளில் சொல்லலை, அதை பத்தி பேசலைன்னா, என்னுடைய நோக்கம் என்னுடைய மக்களுக்குள் சண்டையை ஏற்படுத்துறது கிடையாது. என்னுடைய நோக்கம் ஒருத்தனை குறைத்து மதிப்பிட்டு அவனுடைய குறையை சொல்லி அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அதே வேலை அதுக்காக நான் வரல. அதனால் ஒரு நீர்ப்பறவை என்ற ஒரு திரைப்படம் வந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நீங்க கோச்சுக்கிறாங்க, முடிச்சிடறேன். நான் நீர்ப்பறவைன்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர், கண்ணியமான ஒரு இஸ்லாமிய சகோதரர் வாழ்வதாக ஒரு காட்சி அமைக்கப்பட்டது. அந்த இயக்குனர் கேட்டால் யாரும் புலம்புறேன், படத்தை தப்பா எடுத்தாங்கன்னு கூட்டம் கூட்டமா போய் போராடுறாங்க, நல்லா எடுத்திருந்தேன், ஒரு ஆள் கூட போர் பண்ணி எனக்கு நல்லா இல்ல நான் சொல்லியிருக்கேன், அவங்களும் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லி. நான் தயவு செஞ்சு அண்ணன் அனிபாண்டனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தப்பா பேசுற யாரையும் போற, ஐயோ என்னுடைய நோக்கம் அதுவல்ல. நான் ஒளிபெருக்கி மாதிரி நான் என்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறேன்னா என்கிட்ட 100 பேர் பகிர்ந்து கொண்ட கருத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா என்னை சுற்றி என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்து சகோதரர்கள், அனைவரும் இந்து சகோதரர்கள். என் சொந்தக்காரர்களை கொண்டு வந்து வைக்கல, பாகின்றதுக்காக நான் யாரையும் வேலைக்கு சேர்க்கல. யார் உண்மையா இருக்கான, நேர்மையா இருக்கானவன், எந்த மதத்தையும் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாகவும் என் கூட இருக்கும். ஏன்னா பொதுவானதுதான் இஸ்லாம் என்பது, பொதுவானதுதான். அது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும், மதத்துக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், எல்லாம் சொல்லுங்க. ஸ்வரூபத்தை தான் சொன்னேன், எதிர்த்ததும் தப்பு கிடையாது, துப்பாக்கி எதிர்த்து அவர்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரியாது. நீங்க ரொம்ப இதுக்காக போராடிக்கிட்டு இனி வருங்காலங்களில் விட்டுருங்க. இப்ப கூட சிங்கம் 2 திரைப்படத்துக்கு தயவு செஞ்சு எதாவது சொல்லி படத்தை ஓட வச்சுறாங்க. அந்த வேலையை செய்யாங்க. அவங்க ஒவ்வொரு சினிமாவை எடுக்கும் போது ப்ரொடியூசர் 3 கோடி 4 கோடி பப்ளிசிட்டிக்குன்னு ஒதுக்குறான். இனி என்ன பண்ணுவாங்க, அந்த காசு பூரா மிச்சம். ஒரே ஒரு பேரை சுல்தான் அப்படின்னு ஒரு வில்ல இருக்காரா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, பப்ளிசிட்டி நம்ம பண்ணி விட்டுருவாங்க. ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சு தமிழ்நாடு பூரா பப்ளிசிட்டி ஆகி போயிடணும். அதனால சிங்கம் 2 திரைப்படத்துக்கு சிங்கம் 2 எடுக்கட்டும், 3 எடுக்கட்டும், அவர் சிங்கம் 2 எடுக்கட்டும், விஸ்வரூபம் எடுக்கட்டும், யார் வேணான்னு சொன்னா, நீங்க ஒரு திரைப்படத்தை எடுங்க. இந்த மக்கள் எல்லாம் வாழாமையா இருக்காங்க. நான் அடிக்கடி என்னுடைய பேட்டிகளில் சொல்லுவேன், இன்னும் சில பகுதிகள் பதிவு செய்யப்படாமலே இருக்கு. சினிமாவில் பதிவு செய்யப்படாமல் இருக்கு. பொக்கிஷம் ஒரு திரைப்படத்தில் தான் நாகூரை பதிவு செய்யப்பட்டது, அந்த மக்களை பதிவு செய்யப்பட்டது, சேரன் பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த படம் வெற்றி அடையலை அப்படின்றது தவிர படத்தில் மிகச் சிறப்பாக பதிவு பண்ணியிருந்தார் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை. அதனால தொண்டி, ராமநாதபுரம், அபிராமம், காயல்பட்டணம், கீழக்கரைன்னு சொல்லிட்டு இன்னும் பதிவு செய்யப்படாத பகுதியில் இருக்கிறது. நான் போய் பதிவு செய்யப்படாத ஒரு பகுதியை பருத்திவீரன் எடுத்துட்டு வரும் பொழுது இந்த திரைப்படங்களை எடுத்துட்டு வர முடியாதா? எடுக்க முடியும். 8 வருஷத்துக்கு முன்னாலே இதற்கான முயற்சியை போய் கேட்டேன். பல பேருக்கு சொல்லுவாங்க, நல்ல தொழிலாளி ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிட்டையை பழக இதுதான் பிரச்சனை. அரை மணி நேரத்தில் சொல்லணும், எல்லாமே நடந்துடும், நாளைக்கே சமூக இஸ்லாமா மாறிடணும். அது அரை மணி நேரத்துக்குள்ள நடந்துடும். அது எப்படிங்க நடக்கும்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதே இன்னும் முடியல. அரை மணி நேரத்துக்குள்ள இஸ்லாம் எப்படியா சொல்லிருங்க. உடனே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா எப்படி நடக்கும்? சும்மா பயானா அது புரியாம அரபுல சொல்லுவாரு. அவங்க அப்படியே டயத்தை பார்த்து வீட்டுல கறி ரெடியா இருக்கு, சீக்கிரம் விட்டாருன்னா போயிடலான்னு உட்காந்துருக்கும். இது ரொம்ப தவறான முன்னுதாரணம்.
இது எனக்கு நடந்தது, நான் அவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமானது. எனக்கு நடந்தோடு நிறுத்திக்கங்க, யாரும் வரமாட்டாங்க. சினிமாக்காரங்க நீங்க நினைக்காங்க ரொம்ப சென்சிட்டிவான, அதை நீங்க முதல்ல சொல்லிடணும். ஒரே ஒருத்தரை மட்டும் கூப்பிடணும். சீமானா கூப்பிட்டு 2 மணி நேரம் பேச சொல்லுங்க, அவர் பேசுவார். நான் பேசினதா பேச்சு, அவர் பேசுவார் பாருங்க. இனிமே அண்ணன் ராதாரவியா, அவர் பார்க்காததா அந்த சமூகத்தில், அவர் பேசுவார். தயவு செஞ்சு இப்ப நீங்க என்ன தலைப்பு, இந்த தலைப்போட உள்ளர்த்தம் எதுவுமே எனக்கு புரியல. திரைத்துறை ஒரு சமூக பார்வையினா என்ன சொல்லணும், எது பேசணும், எது பேசக்கூடாதுன்னே தெரியல. இருந்தாலும் என்னுடைய மனதில் இருந்ததை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் இதை விட ஒரு பெரிய அரங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி